முன்னை வினையின் முடிச்சை அவிக்க வேண்டும் சென்னையில் அறந்த சிவன் அருளால். அன்பர் ஒருவருக்கு தீராத வயிற்று வலி, எத்தனையோ வைத்தியங்கள் செய்தும் நோய் குணமாகவில்லை. முனிவரை சந்தித்து தனது நோயின் தன்மையை எடுத்து கூற முனிவர் ஒரு மருந்தை தருகின்றார். ஒரு கட்டளையின் பேரில் நீ தினமும் பறவைகளுக்கு உணவாக தானியத்தை வைக்க வேண்டும். பறவைகள் சாப்பிட்ட பிறகுதான் நீ மருந்தை உட்கொள்ள வேண்டும் என்று கூறி மருந்தை கொடுக்கின்றார். முதல் நாள் அன்பர் பறவைகளுக்கு இடுவதற்காக தானியத்தை எடுத்து கொண்டு போயிருக்கின்றார். அன்றைய தினம் பறவைகள் ஒன்றும் தென்படவில்லை. இரண்டாவது நாளும் பறவைகள் தென்படவில்லை. மூன்றாவது நாளும் பறவைகள் தென்படவில்லை. ஆகவே நமது அன்பரும் முனிவர் கொடுத்த மருந்தை சாப்பிடவில்லை. நான்காவது நாள் பறவைகள் தென்படுகின்றன. பறவைகளுக்கு தானியத்தை வைத்துவிட்டு அன்பர் மருந்தை சாப்பிடுகின்றார். இவ்வாறு ஒரு மாதத்திலே பறவைகளுக்கு தானியத்தை வைத்துவிட்டு அன்பர் முனிவர் கொடுத்த மருந்தை சாப்பிட அன்பருக்கு வயிற்று வலி பூர்ணமாக குணமடைந்து முனிவரை கண்டு வணங்கி, நான் மருந்து சாப்பிடுவதற்கும் பறவைகளுக்கு உணவாக தானியத்தை வைப்பதற்கு என்ன சம்பந்தம் என்று கேட்டபோது முனிவர் தெளிவாக அழகாக விளக்குகின்றார். முந்தைய ஜென்மத்திலே நீ செய்த கர்ம வினை இந்த ஜென்மத்திலே உனக்கு வயிற்று வழியாக வந்து உன்னை படாத பாடு படுத்தியது. நீ 3 நாட்கள் பறவைகளை காணவில்லை அல்லவா? அது இறைவன் நடத்திய திருவிளையாடல். உனது வைராக்கியத்தை, நான் கொடுத்த மருந்தை பறவைகளுக்கு நீ தானியம் வைத்த பிறகு சாப்பிட வேண்டும் என்ற வைராக்கியம் உனக்கு இருக்கின்றதா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக இறைவன் நடத்திய திருவிளையாடல் தான் அது. மேலும் பறவைகள் மனிதர்களின் கர்ம வினைகள் இருக்கின்ற ககன பெருவெளியிலே பெரும்பாலும் காலத்தை கழிக்கின்றன. ஆக நீ பறவைகளுக்கு தொண்டு செய்வதன் மூலம் இயற்கைக்கு தொண்டு செய்கின்றார். இயற்கைக்கு செய்த தொண்டு இறைவனுக்கு செய்த தொண்டாகும் என்று அழகாக தெளிவாக எடுத்து உரைக்கின்றார். இந்த கதையின் மூலம் அன்பர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நமது கர்ம வினையாகிய முன் ஜென்மத்தை நாம் அறிந்து கொள்ள முடியுமா? முன் ஜென்மத்தை அறிந்து நமது கர்ம வினைகளை போக்கிக் கொள்ள முடியுமா என்பதே அது. தபசுவிகளால் முடியும், நிர்விகற்ப சமாதி அடைந்தவர்களால் முடியும், சித்தர்களால் முடியும், சிவன் அடியார்களால் முடியும், சித்தன் அடியார்களால் முடியும், இறை நம்பிக்கையிலே ஆழ்ந்த நாட்டம் உடையவர்களால் முடியும், முனிவர்களும் தபசுவிகளும் சிவன் அடியார்களும் நிறைந்த சபையிலே அமரக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களால் முடியும். இன்றைக்கு சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த கௌதம புத்தர் அரசை துறந்து நாட்டை துறந்து போதி மரத்தின் அடியிலே அமர்ந்து ஞான உபதேசம் பெற்று தமது முந்தைய ஜென்ம வரலாறுகளை தெரிந்து கொண்டார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் தெளிவாக விளக்குகின்றார்கள். ஆகவேதான் இன்றும் கூட நமது வீடுகளிலே முன்னோர்கள் பறவைகளுக்கு காகத்திற்கு உணவை இட்ட பிறகு காகம் சாப்பிடத் தொடங்கிய பிறகுதான் உணவை உண்ணும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் போது அந்த படைத்த அன்னத்தை காகத்திற்கு பிரசாதமாக வைத்து காகம் சாப்பிட்ட பிறகே நமது வீடுகளிலே உள்ள உறவினர்களுக்கு கொடுக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். ஓம் நமச்சிவாய.